வால்மீகி நாரதர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னாக்க, இப்போ இந்த லோகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்குறார், இந்த லோகத்தில் குணவானாக யாராவது இருக்காளா? எல்லா நற்குணங்களும் பொருந்தியவன் ஒருவன் இருக்கிறானா? வீரியவான், வீரியம் கொண்டவனாக இருக்கானா? இப்போது குணம் எங்கே வெளிப்படும்? நமக்கு நிறைய இடத்துல ஆக்ஷன் ஒர்க்கு பண்ணுறோன்னாக்க அந்த இடத்துல வெளிப்படும். இவர் ஒன்றுமே இல்லை, பரம சாது, இவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், காத்தால் 2 வார்த்தை சாப்பிடுவார், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவார், திருப்பி மத்தியானம் எழுந்து சாப்பிட்டுட்டு அப்படி உலாத்திட்டு சும்மா இருப்பார், அவரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் குணவான்னு சொல்ல முடியுமா? குணவான்னு சொல்லுவேன். பரம பராக்கிரமத்தில் இருக்கிறவன், 1000 பேரோட டீல் பண்ணுறவன், அந்த மாதிரி இருக்கிறவன் தானே கேட்க முடியும். அதனால் குணவானு வீரியவானு அப்படின்னு கேட்குறார். தர்மஜ்ஞா, பூரணமாக தர்மம் தெரிந்தவனாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தர்மத்துக்கு இன்றைக்கி ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், அதெல்லாம் முக்கியமான கட்டம், நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா தர்மம் 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 தர்மம்னு பேசுவோமே ஒழிஞ்சு நம்ம கடைசியில் தர்மம்னா என்ன புரியும்? அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னா, தர்மம்னா 1 ரூபா போடுறது. பிச்சை 1 ரூபா போட்டால் இப்போ நம்மளை திட்டுவான். ஒரு காயின் எடுத்து போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். தர்மம் எங்கே என்ன தெரியும் நமக்கு? கோவில் வாசல் தான் தெரியும் தர்மம்னா. தர்மம்னா என்னன்னு தெரியணும். இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? தர்மம்னா என்ன? கர்மம், ஆக்ஷன், வேல்யூஸ், ஆட்டிடியூட். பண்பு, பாவனா, கர்மா, இது 3 ஒன்றா இருக்கிற இடம் தர்மம்னு பேர். சரியா? அந்த மாதிரி தர்மஜ்ஞா